ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜாகிரபியோட கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜாகிரபி பற்றி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 2 வீடியோ பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கிளாஸ் வந்து நமக்கு புரியும். ஸோ இந்த கிளாஸோட நம்ம 28 ஸ்டேட் மட்டும் 8 யூனியன் பிரதேசத்தை ஸோ கிளியராக மைண்டில் வந்து சேவ் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஷார்ட்கட்ஸோட உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த 28 ஸ்டேட்டு அண்ட் 8 யூடி உங்கள் மைண்ட் செட்டில் வந்து இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜாகிரஃபி பொறுத்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ டைரக்ஷன்ஸு. ஸோ டைரக்ஷன்ஸு நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். பாருங்க, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன். தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தென்கிழக்கு மாகாணங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, தென்கிழக்கு மாகாணங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, இது வந்து வெஸ்ட் பெங்காலுங்க. ஓகேங்களா? ஸ்டேட்டை மட்டும் சொல்கிறேன். ஸோ ஸ்டேட் அண்டு கேபிட்டல் வந்து இதுக்கு முன்னாடி போட்டு 2 வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ரீகால் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே தென்மேற்கு மாகாணங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ தென்மேற்கு மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா, ஸோ கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸப்ட் கேஸ் 2ன்னு பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸப்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில், அதாவது தென்கிழக்கு டைரக்ஷன் உள் சைடு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஸோ அதே மாதிரியே தென்மேற்கு சைடில் வெளி சைடுன்னு சொன்னோம். ஸோ இந்த பகுதி இது என்னன்னா கோவா. ஓகேங்களா? ஸோ கோவா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மத்திக்கு போக போகிறோம். ஸோ மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ். அதுக்கு மேலே போனால் யூபி. ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு வந்தால் ராஜான்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே பிபி. ஸோ பீகார், பாட்னான்னு பார்த்தோம். ஸோ பீகார். ஓகேங்களா? ஸோ பீகார் கீழே சத்தீஸ்கர். சத்தீஸ்கர். அதுக்கு கீழே ஜார்க்கண்ட் பார்த்தோம். ஓகேங்களா? கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்குங்க, மேப்பை பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட நார்த் பகுதி வந்துட்டோம். ஸோ பஞ்சாப், ஹரியானா, பஞ்சாப் ஹரியானா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? இங்கே உத்தரகாண்ட். உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். இது வந்து யூடிங்க. ஸோ யூடி வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இதெல்லாம் யூடி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணங்கள். ஸோ 7 சிஸ்டர்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ சிக்கிம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கு கீழே மேகாலயா. ஓகேங்களா? மேகாலயா. இது பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இது நாகாலாந்து. மணிப்பூர். இது மணிப்பூர் கீழே மிசோரம். இது திரிபுரா. ஓகேங்களா? ஸோ பாருங்க, கவுண்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு 1 2 3 4. ஓகேங்களா? தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால். ஸோ தமிழ்நாடு சென்னை, ஆந்திரா அமராவதி, ஒடிஷா புவனேஸ்வர், வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா அல்லது கொல்கத்தா. ஓகேங்களா? ஸோ பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி தென்மேற்கு பார்க்க போகிறோம். கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா? ஸோ கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம், கர்நாடகாவோடது பெங்களூரு, மகாராஷ்டிரா வந்து மும்பை, குஜராத் காந்திநகர். ஓகேங்களா? ஸோ கோவாக்கு வந்து பனாஜி பார்த்தோம். ஓகே, கோவாவுக்கு பனாஜி பணம் வேணும். ஓகேங்களா? ஸோ தெலுங்கானா வந்து ஹைதராபாத் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி மத்திக்கு போ. ஸோ போபால். யூபி. யூபிக்கு போகணும்னா லக்னோ. ராஜா ராஜானா ஜெயிக்கணும், ஜெய்ப்பூர். பீகார்னா பாட்னா, பிபி. பாட்னா. சண்டிகர். ஸோ சண்டிகர்னா ராய்ப்பூர். ஓகேங்களா? ஸோ ஜார்க்கண்ட் வந்து கேபிட்டல் ஆஃப் தோனி பிறந்த ஊர் சொல்லியிருந்தோம். ஸோ என்னது சொல்லுங்க பார்ப்போம். ஜார்க்கண்ட். ராஞ்சி. ஸோ ராஞ்சி கோப்பானா ஒரு கிரிக்கெட் தனியாக நடத்துகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானாவுக்கு சண்டை வராதுன்னு சொன்னோம். ஸோ சண்டிகர். சண்டிகர் ஒரு யூடி. ஓகேங்களா? சண்டிகர் ஒரு யூடி. 2 ஸ்டேட்டோட ஒரு கேபிட்டல் ஒரு யூடி. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 யூடி பார்த்துட்டோம். ஹிமாச்சல் பிரதேஷ் இமயமலை ரேஞ்சுக்கு இருந்தாலும் சிம்பிளா இருக்குன்னு பார்த்தா சிம்லா.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டுக்கு டேராடூன் பார்த்தோம் ஓகேங்களா. உத்தரகாண்டுக்கு டேராடூன் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கிம் கேங்கா வந்து அணிஞ்சிட்டாங்க. ஸோ கேங்டாங். அஸ்ஸாமு திஸ்பூர். மேகாலயா மேகானா சில்லுன்னு இருக்கும். ஸோ அருணாச்சல் பிரதேஷ் இட்டாநாகர் ஓகேங்களா. ஸோ நாகாலாந்து நாகம் கொஹிமா மணிப்பூர் இம்பாலு மிசோரம் ஐபாலு இல்லை ஐசாலு திரிபுரா. ஸோ திரிபுரானா அகர்தலான்னு பார்த்தோம் ஓகேங்களா. யூபி வந்து லக்னோ மத்திய பிரதேஷ் போபால் ஓகேங்களா. மொத்தம் 28 ஸ்டேட்டை பார்த்துட்டோம் ஓகேங்களா. கிளியரா. ஸோ 28 ஸ்டேட் ஓவருங்க. ஸோ இப்போ 8 யூடி பார்க்க போகிறோம். ஸோ 8 யூடி பார்க்க போகிறோம். பாருங்க ஆல்ரெடி நம்ம 3 யூடி, ஒன்று ஜார்க்கண்டு, ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, பஞ்சாப் ஹரியானாக்கு சண்டிகர் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா இங்கே டெல்லி இருக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே டெல்லி இருக்கு ஓகேங்களா. மொத்தம் 4 பார்த்துட்டோம். ப்ளஸ் இங்கே தாத்ரா நாகர் ஹவேலி இருக்கு, இங்கே டாமன் டையூ இருக்கு ஓகேங்களா. ஸோ டாமன் டையூ. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு யூடி ஓகேங்களா. ஸோ ஒரு யூடி. அதே மாதிரி இங்கே ஸோ பாண்டிச்சேரி, இங்கேயும் ஒரு பாண்டிச்சேரி இருக்கு, இங்கே ஒரு பாண்டிச்சேரி இருக்கு, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பாண்டிச்சேரி இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பாண்டிச்சேரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பாண்டி. மொத்தம் ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, டெல்லி, தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ, பாண்டிச்சேரி பார்த்துட்டோம். ஸோ மொத்தம் 5 பார்த்துட்டோம். இன்னும் 3 பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த 3 எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். ஸோ அந்தமான் நிக்கோபார் 1 ப்ளஸ் லட்சத்தீவு ஓகேங்களா. ஸோ அந்தமான் நிக்கோபார் 1, லட்சத்தீவு 1, இன்னும் 1 இங்கே மிஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பார்ப்போம். காஷ்மீர், லடாக், சண்டிகர். சண்டிகர் நம்ம விட்டுட்டோம். ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, சண்டிகர், டெல்லி ஓகேங்களா. நார்த் சைடில் ஒரு 4 இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி சவுத்தில் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ ப்ளஸ் லட்சத்தீவு ப்ளஸ் பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார். ஸோ மொத்தம் 8 ஸ்டேட். ஸோ 28 ஸ்டேட்டு ப்ளஸ் 8 யூடியை பார்த்துட்டாங்க. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து பிரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் பிரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதாவது 1956 நம்ம ஸ்டேட் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட்டு ப்ளஸ் 6 யூடியாக இருந்திருக்கும். ஸோ அது எப்படி இப்போ இருக்கிற 28 ஸ்டேட்டு 8 யூடியாக வந்ததுன்றத நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக தெளிவாக புரியும். ஸோ அதாவது மகாராஷ்டிரால இருந்தால் குஜராத் பிரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது கிட்ட அந்த ஸ்டேட் வந்து இன்டர்லிங்க் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸ் பார்க்குறப்ப இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த கிளாஸோட கண்டினியூ நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரியும் நம்ம பார்த்துட போகிறோம் ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் என்னென்ன கண்ட்ரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாகிஸ்தான் இங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. இது வந்து பாகிஸ்தானு. ஸோ பாகிஸ்தானுக்கு மேலே கொஞ்சோண்டு கேப். ஸோ இது வந்து பாகிஸ்தானுங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு மேலே இந்த பக்கம் லைட்டாக ஒரு கேப்பில் வந்து ஒரு இது இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா. ஆப்கானிஸ்தானு. ஸோ இது சைனான்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. சைனா. இது பங்களாதேஷ் ஓகேங்களா. ஸோ இது மியான்மர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கா ஓகேங்களா. ஸோ எத்தனை இருக்குங்க பாருங்க. 1 2 3 4 5 6 ஆச்சா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இது நேபாள் 7. ஸோ இது மொத்தம் பூட்டான் மொத்தம் 8. அதாவது இந்தியாவை கடல் வழியாக மற்றும் நிலப்பரப்பு வழியாக சூழ்ந்துள்ள நாடுகள் எத்தனைனா 8. ஸோ இந்தியாவை சூழ்ந்துள்ள நாடுகள்னா 7 தான் சொல்லணும். ஸோ ஸ்ரீலங்கா வந்து அது வந்து வராது எக்ஸப்ட் கேஸ். ஏன்னா இது வந்து நிலப்பரப்பால சூழல கடலால தான் சூழ்ந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள்னு சொன்னா ஸோ இந்தியாவை சுத்தி தென் பகுதியில கடல்லாம் சுத்தி இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கா சுத்தி கிடையாது. அதை வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளின் எண்ணிக்கைனா 7 தாங்க சொல்லணும். இந்தியாவை சுற்றியுள்ள கடற்பரப்பு மற்றும் நிலப்பரப்பு பகுதியாக சுற்றியுள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கைன்னு சொன்னா மட்டுமே 8ங்கிறத ஆன்சர் மைண்ட்ல வைங்க. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு ஜியாகிரபி வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.